ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ ஆன்லைன் புக் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு டேரெக்ட் லிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கூகுளில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள், சிஎம்ஏ ஆன்லைன் புக் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க் வந்துடும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குது பாருங்களேன், ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண, அதில் டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, சர்ச் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட்டு, ஃபைனல் இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு டைரக்ட் டாக்ஸேஷன் புக்ஸு மட்டும் வேணும் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் டாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர்ஸ் வந்து மொத்தமாக தான் வரும். டிடி அண்ட் ஐடிடி ரெண்டும் சேர்த்து வரும். நீங்கள் டிடி மட்டும் எனக்கு வேணும், ஜிஎஸ்டி வேணாம்லாம் நினைக்க முடியாது. மொத்தமாக சேர்த்து தான் 600 ப்ளஸ் போஸ்டல் சார்ஜஸ் வரும். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, குரூப் 1 இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதில் நான் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பேப்பர் 7 இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டோமா, அதை கிளிக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, டேரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் இருக்கா, ₹600 இருக்கா. இதை கொஞ்சம் வந்து நல்லா கிளியராக வேணும்னா டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க, இல்லை லேப்டாப்லேயே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் இப்போ பர்ச்சேஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு வர பார்த்தீங்களா, பெய்டு அமௌண்ட்டு 700 அப்படிங்கிற மாதிரி வருதா, இன்க்ளூடிங் போஸ்டல் சார்ஜஸ் பெர் புக் அப்படின்னு சொல்லி வருதா, கிராஸ் அமௌண்ட் 700. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைரக்ட் டாக்ஸேஷன் புக்குக்கும் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ரெண்டும் சேர்த்து 600 ப்ளஸ் போஸ்டல் சார்ஜஸ் மொத்தமாக 700 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பேயபிள் மோட் இருக்குல்ல, இந்த பேயபிள் மோடில் உங்களுக்கு நெட் பேங்கிங் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கும். உள்ளே நீங்கள் டேரெக்டாக போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கியூஆர் கோடு கூட நமக்கு காமிக்கும். ஜிபே கூட நீங்கள் டேரெக்டாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிபே கூட நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க. அந்த மொபைல் ஃபோன் வந்து டெஸ்க்டாப் சைட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு புக்கை இது பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இன்னொரு மொபைல் ஃபோனில் ஜிபே யூஸ் பண்ணிங்களா, உங்களுக்குன்னு ஜிபே யூஸ் பண்ணிங்களா, அந்த மொபைல் ஃபோன் எடுத்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுங்க, பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப உங்களுக்கு ப்ராப்ளம் இதாகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஸ்பேர் மொபைல் இருந்துச்சுன்னா அதில் மட்டும் ஜஸ்ட்டு புக்கு ஆர்டர் போடுற மாதிரி வச்சுட்டு, உங்கள் ஜிபே வச்சுருப்பீங்களா ஏதாவது மொபைல் ஃபோன், அதில் வச்சு ஜஸ்ட் என்ன ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க. டக்குன்னு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடலாம்னா பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் புக் ஆர்டர் வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் ஜிஎஸ்டிலாம் வேணாம்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஜிஎஸ்டியும் வேணாம்னு சொல்ல முடியாது. நீங்கள் மொத்தமாக சேர்த்து தான், எனக்கு ஜிஎஸ்டி வேணாம் ப்ரோ, அது நான் கம்மிலாம் பண்ண மாட்டாங்க. இதே தான் டிஃபால்ட். சரிங்களா, ஓகே. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி, இதுதான் டிஃபால்ட்டான ஒரு ஃபீஸ். இப்போ என்னங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்றீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும்ல. ஓகே, உங்களோட நேம் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். சிட்டி, டிஸ்ட்ரிக்கு அவங்க கொடுத்ததெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இன்கேஸ் ப்ரோ நான் எல்லாம் கொடுத்தேன், மொபைல் நம்பர் வந்து இஸ் நாட் வேலிட்னு வருது ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம சிஎம்ஐ ரெஜிஸ்டர் பண்ணும்போது இருந்த மொபைல் நம்பர் மேபி கொடுத்துருப்பீங்க. வேறு ஏதாவது ஆல்ரெடி நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது நிறைய பேருக்கு இந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கும். நம்ம சில டைமில் ரெஃப்ரெஷ்ஷே பண்ணாலும் இந்த இஷ்யூ வந்திருக்கும். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் ஒரு அமேசான் ஆர்டர் போடுற மாதிரி தானே இது. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு வேறு ஏதாவது ஸ்பேர் மொபைல் நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அச்சோ எதுவும் எரர் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வரல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது ஸ்பேர் நம்பர் கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஜஸ்ட் வெறும் ஆர்டர் போடுறது தானே யூஸ் பண்ணுறீங்க. அதனால் வேறு நம்பர் கொடுத்தாலும் தப்பே கிடையாது. தாராளமாக வேறு நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல், சிம்பிள். ஓகே, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஆர்டர் போடும்போது வச்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எந்தெந்த வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி புக்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் போடுங்க. போஸ்டல் சார்ஜஸ் ₹100 வரும். நான் சொன்ன மாதிரி மட்டும் ஆர்டர் போடுங்க. நேம் மஸ்ட்டு, அட்ரஸ் மஸ்ட்டு, எல்லாம் மஸ்ட்டு. ப்ரோ இது கன்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம வந்து எப்படி ப்ரோ நம்ம சொல்ல முடியும், எது தெரிஞ்சுக்க முடியும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயில் வந்துடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராசஸ் வந்து மெயில் வந்துடும். அதுக்கப்புறம் இது பேமெண்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு வந்து அப்படியே டேரெக்டாக போகும். அந்த பேஜை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அதாவது என்ன பேஜ் போயிருக்கும் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் போகிற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் இந்த புக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கீங்க, ஓகே இதுதான் ரிசிப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல்ங்க, முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அமேசானில் ட்ராக்கிங்கிறது சில இடத்துல பண்ணலாம், சில இடத்துல ட்ராக்கிங் பண்ணுறது வந்து கரெக்டானதாக இருக்காது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு இது போயிட்டாலோ உங்களுக்கு மெயில் வந்துட்டாலோ அது கிட்டத்தட்ட சக்ஸஸ் தான். ஓகே, 4 டேஸ் போதும். கரெக்டாக 4 நாள், மினிமம் 4 டேஸில் உங்கள் புக் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே, மேக்ஸிமம் அப்படிங்கும்போது 20 டேஸ், மினிமம் 4 டேஸ் தான். மேக்ஸிமம் ரொம்ப எடுத்தால் தான் 20 டேஸ். அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துடும். நான் மினிமம் டு மேக்ஸிமம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இஃப் இன்கேஸ் வந்து புக்ஸ் ஆர்டர் போடணும் அப்படின்னா
இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இதில் மட்டும் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பரில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ரெஷர் ஆக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கோங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது நமக்கு. ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ புக்ஸ்னாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை மட்டும் ஆர்டர் பண்ணிங்கன்னா புக்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்துடும். அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ப்ரோ நான் வந்து இப்போது அட்ரஸ் வந்து முன்னாடி ஒரு அட்ரஸ் நான் கொடுத்துருந்தேன், இப்போ வேறு அட்ரஸ் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் இங்கே கொடுங்க. எந்த பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க, எங்கே உங்களுக்கு புக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் இங்கே கொடுங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்தேன், அதே தான் கொடுக்கணுமா அப்படிலாம் இங்கே மெயினே கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ, எங்கே வேணுமோ அதை நீங்கள் கொடுங்க. அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு மெயின். சரிங்களா? தட்ஸ் ஆல். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 டேஸில் முடிஞ்சிடும். சரி, அதாவது புக்ஸே சொல்கிறேன். புக்ஸ் வந்து 10 டேஸில் வந்துடும்னு வச்சுக்கோங்க நார்மலாக. இங்கே ஒர்க் பண்ணுற ப்ராசஸே 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நார்மலாக முடிஞ்சிடும். எனக்கு 4 டேஸில் புக்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலி நான் எதுக்காக இது பண்ணேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ்க்கு வந்து டேரக்ட் ஆக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் ஆக்ஷன் புக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு நான் ஆர்டர் போட்டேன். ஸோ அந்த இதுக்காக நான் போடும்போது எனக்கு 4 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? இது எத்தனை பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேறு யாருக்கு யூஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.